தேஜு, நீ இல்லாதப்போ மனசு உன் நினைப்போடு தான் முழுசா நிறைஞ்சிருக்கு. என் உதடு மட்டும் இல்ல, என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகமும் சத்தமா உன்னையே கூப்பிடுற மாதிரி இருக்கு. உனக்காக ரெடி ஆகிறது நல்லா இருக்கு தேஜு. அப்படி ரெடி ஆகும் போது நீ என் பக்கத்திலே இருக்கிற மாதிரி, உன் பார்வை என்ன குத்துற மாதிரியே தோணுது. மனசுல உன் நினைப்பு வந்தாலே போதும், மொத்தமா எல்லாமே நறுமணத்துல நிறைஞ்சு போயிடும். இன்னும் இந்த சாம்பிராணி தூபம் தேவைன்னு நினைக்கிறியா? நீ தூரமா இருக்கும்போது தான் தெரியுது உன்னை நெருங்கி இருக்கிறது எவ்வளோ பெரிய அனுபவம்னு. உன்னை பார்த்து 4 நாள் ஆச்சு தேஜு. கண்ணை திறந்த உடனே வர முதல் யோசனை நீதான். மார்னிங் காஃபி சூடான ஆவி குட் மார்னிங் சொல்லுது. ஆனா நீ பக்கத்துல இருக்கும்போது என் கண்ணத்தை தொடுற உன் மூச்சு காத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை இன்னைக்கு பார்க்க போறேன் தேஜு. உனக்காக இப்படி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது செகண்டுக்கு எவ்வளோ நிமிஷம்னு தெரியுமா? தேஜு, உன்னை நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். நானும் தான். நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க தேஜு. நான் அப்படி நினைக்கல ரேகா. எனக்கு கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியணும். சைலஜா மேல நடந்த அந்த செய்வனைக்கு என்ன பண்ணணும்னு பாபா சொன்னாருன்னு சொன்னேன். ஆனா பாபா கிட்ட போனா, ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க பாபா? இன்னைக்கு தான் வந்த பேட்டா. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் பாபா. எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குறீங்க? சைலஜா உங்களால தான் பொழைச்சிருக்கா. செய்வினைக்கு முடிவு சொன்னீங்கல்ல. நானா? சைலஜாக்கு செய்வனை வச்சதுக்கு நான் முடிவு சொன்னா? இல்ல, அப்படி எதுவும் நடக்கலையே. சரி, இந்த விஷயம் உனக்கு யார் சொன்னது? ரேகா சொன்னா. நாளைக்கு சைலஜா குடும்பம் உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்க வராங்க. ரேகா சொல்லியிருந்தா அது சரியாதான் இருந்திருக்கும். இன்னொன்னு, எப்ப பாபா இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதோ உடனே நான் விகத்தையே தான் போய் பார்த்தேன். ஏய் விகத்தி, ஏய் விகத்தி. ஏ விகத்தி, பாபாவை எதுக்கு கொண்ட சொல்லு. முதல்ல நீ யாரா? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? எதுக்கு கொண்ட சொல்லு, இல்லாட்டி உனக்கு சாவ காட்டிடுவேன். என்ன என்ன கொள்ளுவியா? ஏ விகதி, ரேகா மேல உனக்கு எதுக்கு இவ்வளவு கோவம்? காத்துல பறக்கும் போது கூட ரேகாவை பத்தி கேக்குறேன்னா, ஓஹோ அவ காதலனா? ஏய், இந்த பாபா கீபாலாம் யாருன்னு தெரியாது. எனக்கு தேவை ரேகா. எப்படி காப்பாத்துவியோ காப்பாத்திக்கோ. என் கையாலதான் அவளுக்கு சாவு. என் உயிரே போனாலும் சரி, ரேகாவை நான் காப்பாத்துவேன். பைத்தியக்காரா, உன் உயிரை எதுக்குடா நீ இன்னொருத்தவங்களுக்காக கொடுக்குற? இப்படி சம்பந்தமே இல்லாம நீ காத்துல தொங்கிக்கிட்டு இருக்க காரணம் தெரியுமா? காதல். இந்த காதலால தான் மனுஷங்களால வளர முடியல. அறிவு கட்ட முட்டாள்.
பாபாவை விகதி கொல்லலன்னா அப்ப யாரு கொன்னா? இப்ப மூணாவது, நான் தென்காசி போய் உனக்காக சண்டி சாமியை வச்சு பூஜை பண்ணல, ஆனா எப்போ தேங்காய் திரும்பி பின்னாடி வந்துச்சோ அப்ப சாமி சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பிரச்சனை தீந்துருச்சு. ஆனா இது நம்ம பூஜையால இல்லப்பா. ரேகா மேல நடந்த தாந்திரீக பிரயோகத்துக்கு வேற யாரோ சுத்திர பூஜை மூலமா முறிவு கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டேன். பூஜையில 2 ரகம். ஒன்று தட்சணாச்சாரம், இன்னொன்று வாமாச்சாரம். தட்சிணாச்சாரம் பூஜை தான் நம்ம எல்லாரும் செய்கிற பூஜை. இது செய்யறதுக்கு சுலபமா இருக்கும். அதுக்கு தகுந்தபடி பலன் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆராதனை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருந்தா அதோட பலன் நமக்கு மெதுவாக தான் கிடைக்கும். அதே மாதிரி வாமாச்சாரம்ங்கிறது ரொம்ப கஷ்டமான பூஜை முறை. அதை நம்ம பக்தி சிரதையோட பண்ணா சீக்கிரமாவே நமக்கு பலன் கிடைக்கும். அகோரிங்க கூட இந்த பூஜை முறையை தர்மத்துக்காக தான் பயன்படுத்தினாங்க. ஆனா சில பேர் கெட்ட எண்ணங்களோட சுத்திர சக்திகளை பயன்படுத்தி மற்றவங்களை கஷ்டப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட தாந்திரீக பிரயோகத்துல வந்த பலன் தான் இப்ப ரேகா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நிலைமைக்கு காரணம். தாந்திரீகத்தால மட்டும்தான் மறுபடியும் முறிவை ஏற்படுத்த முடியும். அதனால தாந்திரீகத்தை தாந்திரீகத்தினாலேயே முறிவு பண்ணி அதுக்கு விமோசனம் கொடுக்கணும். நம்ம பண்ற பூஜை வழிமுறையால கொஞ்சமா தான் பலன் கிடைக்கும், ஆனா முழுமையான பலன் கிடைக்காது. உனக்காக தாந்திரிக பூஜை பண்ணது யாருன்னு ஊர்ல வந்து தேடன. தூக்கத்துல நடக்கிற மாதிரி நீயே சுடுகாட்டுக்கு வந்து தாந்திரிக பூஜை எல்லாம் பண்ற. ஓம் க்ளீம் ஓம் தேவியை நமஹா. இதெல்லாம் என்ன ரேகா? என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்கிட்ட பதில் இருக்குன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் சொல்றியா? உன் சந்தேகம்லாம் தீரணும்னா முதல்ல உனக்கு எங்க அம்மாவை பத்தி தெரியணும். சாமியே இறங்குற பொண்ணாதான் எங்க அம்மா ராஜேஸ்வரிய ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும். பையன் பட்டணத்துக்கு போயிருக்கிறாமா. ரொம்ப நாளாகி இன்னும் திரும்பி வரலம்மா. அவனை பத்தி எந்த தகவலும் இல்லம்மா. இந்த வெள்ளிக்கிழமை உன் பையன் வந்துருவாமா. அவன் தப்பானவங்களோட சேர்ந்து வழி தப்பி போறாமா, பாத்துக்கோ. அம்மா இறங்குறப்போ ஊர்ல இருக்கிறவங்க அவங்க பிரச்சனைகளை எங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. ஹாரதியை காமிச்சு மஞ்சள் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா அம்மா இறங்கிடும். ஏழை குடும்பத்துல பிறந்த எங்க அம்மாவை வேண்டி விரும்பி எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த பொட்டு மச்சான் நல்லா இருக்கே. உன் உடம்புல எத்தனை மச்சம் இருக்குன்னு நான் எண்ணி பார்க்கட்டுமா? கண்ணாலே எண்ணட்டுமா, இல்லைன்னா உதட்டால எண்ணட்டா? இதெல்லாம் கேட்க ரொம்ப ரொமான்டிக்கா இருக்குல்ல?
ஆனா இதெல்லாம் எதுவும் எங்கிட்ட எதிர்பார்க்காத. முதல்ல உன்னை தேடி வந்து வரதட்சணை எதுவும் வாங்காம ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரியுமா? நீ பூஜை புனஸ்காரம்னு நல்ல குடும்ப பொண்ணா இருப்பேன்னு. நீ படுக்கைக்கு சரி வர மாட்ட. கொஞ்சம் கூட. இந்த விஷயத்த நீதான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கையில் உன்னை கட்டிக்கிட்ட. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க கவலைப்பட வேண்டாம். எனக்கு தெரியும் ராஜேஸ்வரி. உடல் ரீதியா நீங்க எப்படி இருந்தாலும் நம்ம மனசளவுலையாவது கொஞ்சம் அந்யோன்யமா இருந்தா எனக்கு அதுவே போதுங்க. ஓஹோ, எவ்வளவு நல்ல பொண்டாட்டி நீ. என்ன மனசளவுல சந்தோஷமா இருந்தா போதுமா? அப்போ உன் கூட படுத்துக்கிறதுக்கு வேற ஒருத்தன் இருக்கானா? இன்னைக்கு நம்ம முதல் ராத்திரி இல்ல, அது என்னாலும் கெட்டு போக கூடாது. வேணும்னா உன் லவரை கூப்பிடு. எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, ஒருத்தரா 2 பேரா? நீதான் பேரழகையாச்சே. 3 பேரா? ஆனா ஒரு நாள் யார் கண்ணில் படக்கூடாதோ அவன் கண்ணிலேயே எங்க அம்மா பட்டாங்க.